பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஏன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த அனிமை மூவி தான். சொல்ல போனோன்னா இதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 2 விஷயம். விஷயம் வந்து கட்டகாக்கி சொல்லப்போனோன்னா நோமி கட்டகாக்கி அப்படிங்கிறது ஹீரோ பேர். நான் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போகிறேன்னா நோமி கட்டகாக்கி அப்படிங்கிறது தான் அவனோட பேருங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வருவேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசண்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ப்ரெசண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஹீரோவோட ஸ்டோரி பாயிண்ட்லேருந்து சொல்லணும்னா கட்டகாக்கியோட ப்ரெசன்ட் வேர்ஷன் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன், ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ராகேட்டிவாக இருக்கிற பையன். தன்னோட வாழ்க்கையில் எப்போவுமே இன்ட்ராகேட்டிவாக இருக்கிற பசங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கிற ஒரு அனிமே மூவினே சொல்லலாம். ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்லாம் இருக்கும். அதை விட்டுவிட்டு ரொமான்ஸும் இருக்கும்ப்பா. தெளிங்கப்பா, சிங்கிள்ஸ்லாம் தெளிச்சிக்கோங்க அப்படி. சரி, இப்போ நம்ம போக வேண்டியது 2வது பாயிண்டில் வந்து நம்ம இந்த மூவி வந்து ஒரு டைமென்ஷனல் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு மல்டிவர்ஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு டைம் இப்படி நடக்குதுன்னா இது இப்படியே தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம சின்னதாக மாற்றினா அது எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது மார்வலில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல. உண்மைதான். மார்வலில் இந்த பாயிண்ட்டை மாற்றி வச்சா நம்ம அதை வாட் இஃப்னு சொல்லுவோம். ஆனால் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு டிவிஏன்னு ஒருத்தர் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மூவிலையும் அதே கான்செப்டில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தோடு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத ஸ்டோரி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? நம்ம ஹீரோவோட பேர் முன்னாடி சொல்லியிருப்பேன், நோமி கட்டகாக்கி. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட பேர் யூரி இச்சியோகோ அப்படிங்கிறது. சொல்லப்போனால் இச்சியு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறது என்னென்னா நம்ம கட்டகாக்கி ஒரு ஸ்கூலுக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து லைட்டாக க்ரஷோடு இருக்கிறது, அவர் தனியாக ஒரு டீமில் சேர்றது. ஒரு டீம்னால் எப்படின்னா ஒரு கிளப்பு உண்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கிளப்பு உண்டு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் உண்டு. இங்கே நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு எப்படின்னா டீம் சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் டே அப்போது ப்ளூ டீம், ரெட் டீம், அந்த மாதிரி டீம் சொல்லுவாங்க. எல்லாமே கிரிக்கெட், கபடி, கொக்கோ அப்படின்னு போயிடும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ரைட்டிங்கிறத லைப்ரரி டீம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே உள்ளவங்க கதை எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டீம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட டீமில் வந்து சேர்ந்துடுறது மட்டும் இல்லாமல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் மாற்றி நம்ம கட்டகாக்கி வந்து நம்பர் யார் கூடயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஆனால் மற்றவங்கள பொறுத்தவரை அந்த இச்சிகோ சொல்லப்போனோன்னா யூரி இச்சிகோ அப்படிங்கிற அந்த பொண்ணு கூட பார்க்க அழகாக இருக்காப்பா, இவர் கூட நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பக்கம் போகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கூட இன்னொருத்தையும் இருப்பாங்க. யாருன்னா மீசுசு அப்படிங்கிறது அவங்க பேர். ஸோ அவங்களையும் பசங்க மேலே லைட்டாக நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே அப்படிங்கிறத வச்சுக்கோங்க, கிளிக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பாதைங்கிறது வந்து சாதாரணமான போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு பறவை, ஒரு காக்கா வந்து இவரோட பேக்கோ புக்கை ஆட்டையை போட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து முழுக்க சிவந்த நிலத்தில் இருந்துடலாம். சொல்லப்போனால் சிவந்த நிலத்தில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமோ, எல்லோரும் அதை வித்தியாசமாக பார்க்கும்போது அந்த காகம் அந்த ஹீரோவோட புக்கை தூக்கிட்டு போகுது. ஹீரோ அது பின்னாடியே ஓடி போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது தான் திடீர்னு யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல இருந்து ஹைப்பர் டைமென்ஷன்லேருந்து வந்த மாதிரி ஒரு காட்சி நடக்குதுங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் நிற்கான். கேட்டால் நான் தான் உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃப்ப்பா அப்படிங்க. நடந்ததை நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, ட்ரிகர் ஆச்சு. இவன் ஒருத்தன் வந்து நிற்கான். கேட்டால் நம்மளோட ஃப்யூச்சருங்க, நம்ப முடியல. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நீ என் பின்னாடியே வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே கூப்பிட்டு போய் பார்த்தோன்னா ஹீரோவோட மண்டையில் ஒரு அடிப்படுது. அதே விஷயம் அவனுக்கும் நடந்திருக்கு. அந்த ஒரு தழும்பு இருக்குது. என்ன சொல்கிறான்னா, நம்ம எல்லாருமே நடக்கிறது ஒரே ஒரு டைம் நடந்தது எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். அதை மாற்றவே முடியாது. அதை நம்ம எப்போவுமே உணர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து வியந்து போனவன் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு யூரி மேலே ஒரு கண் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். உண்மையிலே இன்னும் சொல்லப்போனால் கடந்தில்லை, நடக்க போகிற ஒரு 2 வருஷத்தில், சொல்லப்போனால் 2 வருஷம் இல்லை, ஒரு ஃபயர் ஃபெஸ்டிவல் டைமில்
நீனும் யூரியும் ஒன்றா இருப்பீங்க, 2 பேருமே காதலிப்பீங்க, டேட்டிங் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல், இது நடக்கணும்னா இதை நடத்துறதுனா இதை நடக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு யூரிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான், ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல மாட்டான். இதுபடி எப்படி இவன் சொல்லப்போனா இவனோட ஃப்யூச்சர் செல்ஃப் யூரி கூட எப்படி பழக்கம் வந்துச்சு, இவங்க 2 பேரும் அங்கே எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத இவனுக்கு சும்மா வார்த்தைகளாக சொல்கிறத விட நீ அதை அப்படியே செஞ்சு பாரு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு அந்த இதை எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்படி பண்ண, இது இந்த நாளைக்கு இன்றைக்கி இதை எனக்கு பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, லவ் டுடே படம் தான் ஏன் ஞாபகம் வந்துச்சு. லவ் டுடே அடி சிறப்ப நாய தப்பாக சொல்லிட்டேங்க. லவ் டுடே படத்தில் இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸ் கான்செப்டே இல்லை. ஏதோ ஒரு படம் வருமே, ஜிவி பிரகாஷ், அடியே ஞாபகம் வந்துடுச்சு. அடியே படத்தில் எப்படி ஜிவி பிரகாஷ் அவரோட செகண்ட் ஆஃப் மூவியில் அவர் நடந்த விஷயத்த திரும்பி நடத்தி பார்த்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு அது தப்பாக முடியும்ல, அந்த மாதிரி போகாமல் இங்கே அதே மாதிரி நடக்க வைக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியில் ஒன்றே ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும். அப்போது இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது சுற்றி உள்ள ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம ஃப்யூச்சர் உள்ளவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த டைம் வருது, அந்த ஃபெஸ்டிவல் டைம் வருது. ஃபெஸ்டிவலில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துறாங்க, ஹீரோயினுக்கு ஆபத்து நடக்கிற மாதிரி வருது. அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஹீரோவுக்கு நம்ம ஃப்யூச்சர் செல்ஃப் ஏதோ ஒரு சக்தியெலாம் சொல்லி கொடுப்பான், ட்ரெயின் பண்ணுவான். அதுக்கு ட்ரெயின்லாம் பண்ணி வச்சுருப்பான். டேய் தம்பி, நீ இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்ப்பா, இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரெயின்லாம் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ ட்ரெயினும் ஆயிடுவார். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த டைம் சொல்லப்போனால் கொஞ்சம் நேரமாக இவங்க ட்ரைனிங் எடுக்கும்போது, இது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அப்படியே பாண்டிங் நடக்கும்போது, பாண்டிங் மீன்ஸ் 2 பேருக்குள்ள உணர்வுகள் இணையும் போது அங்கே உள்ள டைமுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் ஆக போகுதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக்கல் ரோபோட்ஸ் கருப்பு கலரில் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்கும். யாரை? ஃப்யூச்சரையும் ப்ரெசண்ட்டையும். இந்த விஷயம் என்னது அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் எப்படி சொல்லுவார்னா, இதெல்லாம் மிஷின், இந்த மிஷின் எல்லாமே இந்த டைமை மாற்ற விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த விஷயத்த மாற்றினா ஹீரோயின் உயிரோடு இருப்பாள், இல்லைனா ஹீரோயின் இறந்துருவா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ ப்ரெசண்ட்டுக்கு சொல்லும் போது, சொல்லப்போனால் ஃப்யூச்சர் ப்ரெசண்ட்டுக்கு சொல்லும் போது புனர வரும். ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, நம்ம இவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு தயாராக போய் அவரோட சக்திகளை பயன்படுத்தி காப்பாற்றவும் செய்வார். காப்பாற்ற செஞ்சதுக்கப்புறம் தான் ஆடா டைலாக்கை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரோட ஒரு முழு நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. அவரை பொறுத்தவரை என்ன திடீர்னு வந்து காப்பாற்றுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இவனோட உண்மையான நோக்கம் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். என்னென்னா இந்த டைமில் வந்து யூரியை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல், இந்த ஒரு டைம் மட்டும் இல்லாமல் இவனோட அந்த ஃப்யூச்சர் டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்கு இந்த யூரியை கொண்டு போயிடுவோம். ஸோ அங்கே உள்ள யூரி சொல்லப்போனால் ஆக்சிடெண்ட் ஆகி கோமாவில் இருப்பாங்க அந்த யூரி. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு டைம் கனெக்ஷனை கொண்டு வந்துட்டோன்னா அவங்களுக்கு உயிர் வந்துடும். இந்த டைமில் உள்ள யூரி வந்து இறந்துருவாங்க. இந்த டைம் சொல்லப்போனால் இந்த டைம் லைனில் இறந்துருவாங்க. இந்த டைம் லைனில் இறந்தாங்கன்னா இந்த நினைவுகளோட அந்த டைம் லைனில் அவங்க உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட். அங்கே ஒரு சயின்ஸ் கான்செப்ட் இருக்கும். இந்த விஷயத்தை நான் கட்டகாக்கி எப்படி கண்டுபிடிப்பார் சொல்லப்போனால், ஃப்யூச்சர் கட்டகாக்கி எப்படி கண்டுபிடிப்பார்னா, சயின்டிஃபிக்கலாக அவர் ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறி கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப டெக்னாலஜியாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த டைம்லேருந்து இங்கே ஒரு ஆலோகிராமாக இங்கே வர்றது மட்டும் இல்லாமல் சக்ஸஸும் பண்ணியிருப்பார். ஆனால் இதோட சைடு எஃபெக்ட் அவரை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா, அவருக்கு உடம்புல ஒவ்வொரு ப்ரோக்ராம் சொல்லப்போனா ஒரு சாதாரணமாக ஒரே ட்ரையில் இங்கே வந்து இந்த விஷயத்த பண்ணலை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ட்ரைகளை அவர் பண்ணியிருப்பார். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு முறையாக அதை முயற்சி பண்ணி எப்படியாவது யூரியை உயிரோடு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த நினைப்பில் அவர் அந்த சைன்ட்லேயே அப்படியே ஊறி போனதுனால அவரோட சைடு எஃபெக்டாக அவரோட உடம்புல ரொம்ப காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒழுங்காக நடக்க முடியாது, கையில் கம்பு வச்சுட்டு தான் நடந்துக்கிட்டு இருப்பார். எப்போ எனக்கு வயசாயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நடக்காமல் அவரோட காலில் ரொம்ப டேமேஜ் பட்டிருக்கும். இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால, இப்படி ஒரு டைமென்ஷன் ட்ராவல் பண்ணி ஒரு ஆலோகிராமாக இருக்கிறதுனால. இதுக்கப்புறம் ஸ்டோரி படி நம்ம ப்ரெசண்ட் வந்து ஃப்யூச்சரில் உள்ள யூரியை எப்படி காப்பாற்றினது மட்டும் இல்லாமல்
அங்கே காப்பாற்ற போன ஒரு விஷயம் எப்படி ட்ரிகர் ஆச்சு, அந்த திரும்பி அந்த சிஸ்டத்தோட விளைவுகள் என்ன பிரச்சனையை கொண்டு வந்துச்சு, அது எல்லாமே எப்படி சரியாச்சு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். அது எப்படின்னா இவங்க 2 பேரையும் காப்பாற்றிட்டு இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி இறக்குற மாதிரி ஸ்டோரி போயிருக்கும். ஆனால் அங்கேயும் முடிக்காமல் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு படத்தோட எண்டிங்கில் ஒரு 2 எண்டிங்காக முடிச்சிருப்பாங்க. ஒரு எண்டிங் வந்து இந்த ப்ரெசண்ட்டுன்னு சொல்கிறேன்ல, கட்டகாக்கியும் யூரியும் ஒன்று சேர்ந்து வேற ஒரு டைமென்ஷனில் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி. இன்னொரு எண்டிங் எப்படின்னா, நம்ம இறந்து போன கட்டகாக்கி இருக்காப்புல ஃப்யூச்சரு, அவர் ஒரு இடத்துல கண் முழிச்சு பார்த்தோன்னா, எப்படி நான் முன்னாடி சொன்னேன், இந்த இடத்துல இறந்தாங்கன்னா இன்னொரு டைமில் அவங்க உயிரோட வருவாங்க. அதே ஒரு பாயிண்ட்டை இங்கே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள யூரி வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் த லவ்வபிள் மூவி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லப்போனால் சில ஸ்க்ரீன் பிளேயே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போகும். சூப்பராக போயிருக்கும். இந்த அனிமேஷன் பார்க்குறதுக்கு சில இடத்துல நான் அப்படியே பார்க்கும்போது ஹை குவாலிட்டியாக இல்லை, உண்மையிலே இப்படியே தான் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோத்துக்கு தத்ரூபமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மல்டிவேர்ஷனல் கான்செப்ட் டைம் லைனை வச்சு கொண்டு வந்து, மல்டிவேர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டைமென்ஷன் டைம் லைன் கொண்டு வந்து ஒரு அழகான ஒரு எண்டிங்கை, ஒரு லவ்வபிள் எண்டிங்கை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. எப்படி தாலுமே இறந்தவங்களுக்கும் ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே இறக்குறவங்க அங்கே ஒரு இடத்துல உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அமேசிங்கான எண்டிங் தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் மட்டும் இல்லாமல் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஆடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம். ஜாப்பனீஸில் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கும். செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம்.